கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். புதிதானவைகள் நமக்குள்ள வரணும்னு சொன்னா எது எது வெளியே போகணும்? பழையவைகள் என்ன செய்யணும்? வெளியே போகும். ஒரு புதிய அற்புதம் உங்களுக்கு நடக்கணும்னா பழைய உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் இருக்குல்ல, விரும்பத்தகாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்துச்சுல இது வரைக்கும், அதை பற்றி அந்த நினைவுகள், அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார், பூர்வமானவைகளை என்ன செய்ய வேண்டாமா? சிந்திக்க வேண்டாம். இல்ல, இப்ப பிரச்சனை எதுனா அந்த சிந்தனையில தான் இருக்கிறது. நீங்க நாம் எதை சிந்திக்கிறோம் என்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையை அமைகிறது. இல்ல, தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்வு. இல்லையா? எது போல் வாழ்வா? நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் இருக்குல்ல, சிந்தனைகள் இருக்கு இல்லையா? அந்த சிந்தனைகள் எப்படி அமைகிறதோ அதை வைத்துதான் நம்முடைய எதுவும் அமைகிறது, வாழ்க்கையும் என்ன செய்கிறது? அமைகிறது. அதனாலதான் யோவான் சொல்லுகிற போது எழுதுகிறார், உன் ஆத்துமா, ஆத்துமான என்ன? நம்முடைய சிந்தனை இல்ல, நம்முடைய மனம் இல்ல, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நம்முடைய மனம் எப்படி இருக்கோ, எப்படி வாழுதோ அதை போலதான் நம்முடைய சூழ்நிலைகளும் அமைய போகிறது, மாறப்போகிறது. நம்ம அநேக நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, சூழ்நிலையை பார்த்துதான் நம்ம வருத்தப்படுறோம்னு நினைக்கிறோம். அது தவறு. சூழ்நிலையை பார்த்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கல, உங்கள் வருத்தத்தின் நிமித்தம் தான் சூழ்நிலைகளும் எதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது? வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எதிரான காரியங்களையே யோசிக்கிறோம், பிரச்சனைகளையே யோசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய அட்மாஸ்பியரும் அப்படியே என்ன செய்கிறது? அமைகிறது. அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்க ரொம்ப கோவமா நீங்க இருங்களேன், உங்க வீட்டிலேயே அந்த எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் தான் இருக்கும். ஒரு கோவமா அட்மாஸ்பியர் வந்துடும் தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய சூழ்நிலையே அப்படி மாறிடும். நீங்க உதாரணத்துக்கு சொல்றேனே, ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருப்பீங்க இல்ல, உள்ள நுழையிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் வருவாங்க. அவங்களுக்கு வியாதிகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சிரிச்சு பேசிட்டு தான் வருவாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன் இருக்கும்ல, உட்கார்ந்து இருப்பாங்கல்ல டோக்கன் வாங்கிட்டு, அங்க போய் பாருங்களேன், அந்த இடத்துல போன உடனே அநேகருக்கு என்னவே வராது, பேச்சே வராது. ரொம்ப துக்ககரமா அப்படியே முகம் எல்லாம் தொங்கி போய் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்? அந்த இடத்துல அப்படிப்பட்ட மனநிலையோடு அநேகர் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனநிலையோடு அநேகர் அந்த இடத்திற்கு வந்து 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 அந்த சூழ்நிலையே எப்படி மாறிடுச்சு? ஒரு துக்ககரமா. அந்த நீங்க ரூமுக்குள்ள போனீங்கன்னாலே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க நிறைய டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சென்னையில மகாபலிபுரம் பகுதிகள் எல்லாம் போனீங்கன்னா, அல்லது பெங்களூர்ல சில பகுதிகள்லாம் நீங்க போனீங்கன்னா, நீங்க நார்மலா தான் போவீங்க, அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா குறிப்பிட்ட சில பகுதிகளில் போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அசூசியான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அந்த பகுதிகளில் நிரம்பி, அப்படிப்பட்ட மனிதர்கள், மனித எண்ணங்கள், சிந்தனைகள் அந்த பகுதிகள் இருக்கிறதுனால நீங்க அந்த பகுதிக்குள்ள போன உடனே டர்ட்டியான எண்ணங்கள், டர்ட்டியான சிந்தனைகள் அந்த பகுதி முழுவதும் இருக்கும். சில ஹோட்டல் எல்லாம் நீங்க நல்ல ஹோட்டல்ஸ் போய் தங்கலைன்னா, சில ஹோட்டல் எல்லாம் உங்களால போய் ரூம்ல என்னவே செய்ய முடியாது, தங்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள் அந்த இடத்துல வந்து தங்கி 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 அந்த அட்மாஸ்பியரை என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய சூழ்நிலைகள்லாம் அப்படி இருக்கு, அதனாலதான் நான் வருத்தமா இருக்கிறேன். இல்ல, நீங்க வருத்தமா இருக்கிறதுனாலதான் உங்க சூழ்நிலையும் எப்படி இருக்கிறது? வருத்தப்பட வைக்கிற சூழ்நிலையாகவே உங்களுடைய காரியங்கள் இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அங்க ஏதோ நடக்குது அதனால நான் கோபப்படுறேன். இல்ல, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல கோபம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அங்க நடக்கிறதெல்லாம் உங்களை என்ன படுத்துற மாதிரியே இருக்கு, இங்க கோபப்படுத்துற மாதிரியே நடக்குது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நடக்கிறதுனாலதான் கோபப்படுறேன். நெவர், கிடையவே கிடையாது. கோபம்னு ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதை வெளியே கொண்டு வரத்தக்க சூழ்நிலைகள் அங்கே வருகிறது. உங்களுக்குள்ள கோபம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், சத்துரு இந்த என்ன நீங்க நடத்தினாலும் இந்த மனுஷனுக்குள்ள இருந்து என்னவே வெளியே வராது, கோபம்னு ஒண்ணு வெளியவே வராது அப்படின்னு உங்களை டிஸ்டர்பே பண்ண போறது இல்லை. உங்களுக்குள்ள எது இருக்கிறதுன்னா கோபம்னு ஒண்ணு இருக்கு. ஆகையினாலதான் நம்முடைய சூழ்நிலைகள்ல அடிக்கடியாய் நம்மளை நிறைய பேர் என்ன செய்வாங்க, டென்ஷன் பார்ட்டி அப்படிம்பாங்க. அப்படி டென்ஷன் பார்ட்டி கிடையாது, அங்க அவருக்குள்ள அது இருக்கு. அதனாலதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்க என்ன செய்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்கிறதோ அது நம்முடைய அட்மாஸ்பியரை அப்படி மாற்றிவிடும்.
அதனாலதான் நீங்க பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் இருதயத்துக்குள்ள என்ன செய்து வச்சுட்டே இருக்க கூடாது, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க பழைய காரியங்களை வெளியே எடுத்து தூக்கி எரிஞ்சாதான் உங்களுடைய இருதயத்துல, நான் சொல்றது உங்களுடைய இருதயத்துல, நம்ம இப்ப டீல் பண்றது எல்லாமே நம்முடைய எதை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறோம், இருதயத்தை குறித்து தான். சரியா? நம்முடைய இருதயத்திலிருந்து பழைய துக்ககரமான நிகழ்வுகள், சிந்தனைகள், தோல்விகள், அப்படிப்பட்ட வியாதியை குறித்ததான காரியங்கள், இழப்பை குறித்ததான காரியங்கள், சில மரணங்களை குறித்ததான அதெல்லாம் இருதயத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வைத்திருக்க உங்களுடைய அட்மாஸ்பியர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பித்து விடும். சத்துரு உங்களை தோல்வி உள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகணும்னா உங்க இருதயத்துல அப்படிப்பட்ட எண்ணங்களை போட்டால் போதும், அந்த நினைவுகளை போட்டால் போதும், எல்லாமே அப்படியே என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால பழையவைகள் வெளியே போனாதான் எது நமக்குள்ள வருமா, புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அபூர்வமானவைகளை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 21வது வசனம். தலைமை தீர்க்கதரிசியான ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலை ஆகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சின் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல என்ன செய்வாராம், கோபம் கொள்வார். சரி, நல்ல கவனிங்க. பெராசிம் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியிலே கர்த்தர் அபூர்வமான காரியங்களை தாவீதினுடைய நாட்களிலே நடப்பித்தார். சரியா? அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன மலையில எப்படி அவர் நடந்து வந்தார், எப்படி அவர் அந்த அபூர்வமான கிரியைகளை எப்படி செய்தார் என்கிறதைத்தான் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல்ல ஒன்ன நினைவுல வச்சுக்கிறோம். பூர்வமானதை அதை எடுத்துருவீங்களா, வாசிச்சிருவீங்களா? பூர்வமானதை என்ன செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாம். இல்ல, இந்த பூர்வம் என்பதனுடைய எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது, அபூர்வம். சொல்லுங்க, என்னது அபூர்வம்? தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆனா போட்டா அது என்ன ஆயிரும், அதுக்கு எதிர்ச்சொல்லாக மாறிவிடும். இல்ல, பூர்வம்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? பழைய காரியம். இல்ல, ஏற்கனவே நடந்த பழைய காரியங்கள் இல்லையா? இதுவரைக்கும் உங்களுடைய நினைவுல அல்லது நீங்க பிறந்ததுல இருந்து அல்லது வரலாற்றுல கடந்த காலத்துல இல்ல, பைபிள் அடிக்கடி அந்த வார்த்தை இருக்கும், பூர்வ முதல். சொல்லுங்க, எது முதலா? பூர்வம்னா இந்த உலகம் என்ன செஞ்சதுல இருந்து, ஆரம்பித்த காலத்துல இருந்து. இல்ல, பூர்வம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் நடந்த காரியம். இந்த பூர்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆனா போட்டீங்கன்னா என்ன ஆயிருது, அது அபூர்வம். அபூர்வம்னா என்னன்னா வரலாற்றுல, ஹிஸ்டரியில இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியம் என்ன செய்யல, நடக்காத ஒரு புதிய காரியத்தை செய்யறதுக்கு பேரு என்னது, அபூர்வம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இப்ப நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு? ஆண்டவர் என் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்யணும், இதுவரைக்கும் நடந்திராத ஒரு மிராக்கிள் நடத்தணும். எல்லா ஊழியர்களுக்குமே உள்ளூர ஒரு வாஞ்சை இருக்கிறது. என்னுடைய ஊழியம், என்னுடைய அபிஷேகம் இந்த உலகத்துல இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகமா இருக்கணும். இதுவரைக்கும் நடந்திராத அற்புதங்கள் என்னுடைய ஊழியத்துல என்ன செய்யணும், நடக்கணும். நான் ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த நாட்கள்ல அதை அதிகமாய் கேட்டதுண்டு. ஆண்டவரே, இதுவரைக்கும் வார்த்தை பிரசங்கிக்கப்படாத அளவுக்கு வெளிச்சத்தோடும் வெளிப்பாடுகளோடும் என்ன செய்யணும், நான் அதை பிரசங்கிக்கணும். அப்படிப்பட்ட ஞானமும் அப்படிப்பட்ட கிருபையும் அபிஷேகமும் என்ன செய்யணும், எனக்கு வரணும். நான் நிறைய நாட்கள் இதுவரைக்கும் பூமியிலே அப்படி யாரும் வார்த்தை என்ன செஞ்சிருக்க கூடாது, பிரசங்கம் பண்ணிருக்க கூடாது. அந்த அளவுக்கு தெளிவான வெளிப்பாடுகளோடு வார்த்தையின் ஆழங்களை ஜனங்களுக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு ஏன்னா எல்லா ஊழியருக்கும் இருக்கும். நீங்க நினைக்க கூடாது, பிரதர் ரொம்ப ஆசைப்படுறீங்க பிரதர், அப்படி கிடையாது. நீங்க எந்த ஊழியரை கேட்டாலும் அவருக்குள்ள இந்த ஆசை இருக்கும். என்னன்னா இதுவரைக்கும் நடந்திராத ஒரு மிராக்கிளை என்ன செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் வேணும். உலகத்திலே என்னுடைய சபை மிகப்பெரிய என்னவா இருக்கணும், சபையாக இருக்கணும். உலகத்திலே மிகப்பெரிய ஊழியத்தை நாங்க என்ன செய்யணும், செய்து எல்லா ஊழியர்களுக்குள்ளுமே ஒரு உதவி ஊழியரை நீங்க அழைச்சு கேட்டீங்கன்னா கூட அவருக்குள்ள என்ன இருக்கும், இந்த ஆசையும் விருப்பம் இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கிறது. அபூர்வமானவைகள் நடக்கணும், அபூர்வமான காரியங்கள் என்ன செய்யப்படணும்,
செய்யப்படணும். ஆனா இந்த அபூர்வம் வரணும்னா பூர்வம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும்? வெளியே போகணும். பூர்வமானவைகளை என்ன செய்ய வேண்டாமா? இதுக்கு முந்தி நடந்த காரியங்களை நீங்க நினைக்காதீங்க. இப்ப பிரச்சனையே எங்க இருக்கிறதுனா 99% கிறிஸ்தவர்கள் எதுல ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா காரணம் என்னன்னா, அவங்க ஏன் மிராக்கிள பார்க்க முடியல? ஜெபிக்கிறாங்க. வாக்குத்தத்தம்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார், நான் செய்வேன் அப்படின்னு எதை கொடுத்துட்டாரு? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் அது எதுக்கு வரமாட்டேங்குது? நடைமுறைக்கு வரமாட்டேங்குது. காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். காரணம் என்னன்னா, அநேகர் பூர்வத்தையே இன்னும் என்ன செஞ்சு வச்சுட்டே இருக்கிறாங்க? பிடிச்சு வச்சுட்டே இருக்காங்க. அதையே நினைச்சு 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 அழுது 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 இருதயத்திற்குள்ள அதையே நினைச்சு புழுங்கி கொண்டு அதை நீங்க வெளியில விடாத வரைக்கும் அபூர்வமானவைகளை பெற முடியாது. உண்மையை சொல்லுகிறேன். நீங்க அந்த காரியங்களை உங்க இருதயத்தை விட்டு தூக்கி போட்டீங்கன்னு வச்சுருங்களேன், இனிமே இதை நினைக்க மாட்டேன் ஆண்டவரே, இனிமே இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் இனிமே துக்ககரமா என்ன செய்ய போறது இல்ல, இருக்க போறது இல்ல அப்படிங்கிற முடிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அப்பவே நீங்க 99% விடுதலாயிருவீங்க. அதான் உண்மை. 99% அப்பவே என்ன ஆயிருவீங்க? விடுதலை ஆயிருவீங்க. பூர்வமானதை என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். வாசிங்க எஸ்ஐ 20, 28, 21 திரும்ப வாசிங்க பார்க்கலாம். திரும்ப வாசிங்க. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசி மலையிலே எழும்பினது போல எழும்பி. அந்த பெராசி மலையில கர்த்தர் எப்படி எழும்பினார்? அங்க என்ன நடந்தது? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படி இறங்கி வந்து எழும்பி வந்து ஒரு மிராக்கிளை நடத்தணும், ஒரு அற்புதத்தை நடத்தணும், இல்லைன்னா ஒரு அபூர்வமானதை நடத்தணும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யறது? அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் நீங்க வந்து ரொம்ப ஈஸியா சொல்றீங்க பிரதர், பழசெல்லாம் என்ன செஞ்சிருங்க, மறந்துருங்கன்னு ரொம்ப சுலபமா சொல்றீங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நடந்த, மற்றவங்க வேணா அதை செய்யலாம் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எவ்வளவு துயரமான காரியங்கள் தெரியுமா பிரதர்? பிரதர் எனக்கு விரோதமாய் எழும்புறவங்க எல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை பிரதர். மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய அதிகாரிகள், மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர்கள், மிகப்பெரிய ஊழியர்கள் அல்லது மிகப்பெரிய ஸ்தானங்கள் அப்படிப்பட்டவர்கள் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க பிரதர். அதெல்லாம் எப்படி நீங்க அவ்வளவு சுலபமா நீங்க மறக்க சொல்றீங்க? அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கு பிரதர். பிரதர் நீங்க சொல்றீங்க எனக்கு விரோதமா எழும்பினவர்கள் சாதாரண ஆட்கள் இல்ல பிரதர், ராட்சத குணமுடையவர்கள் பிரதர். ராட்சசன்னு தான் அவனை நான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு விரோதமா எழும்பி இருக்காங்க பிரதர். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில நான் போயிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது நீங்க எவ்வளவு சுலபமா சொல்றீங்க, அதெல்லாம் மறந்துருங்க, கர்த்தர் புதுசு செய்வார் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு பிரதர். ஆனா அது எவ்வளவு கடினம் தெரியுமா? நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் போயிருக்கிறேன் பிரதர். எத்தனை பேருடைய இருதயத்தில் அப்படி கேள்விகள் இருக்கு? சொல்லலாம் பிரதர், நீங்க வந்து பிரதர் எனக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா நஷ்டமா இருந்தா பிரச்சனை இல்லை பிரதர். நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன்னா என்னிடத்துல எதுவுமே இல்லை பிரதர். என்னுடைய வழமையான வாழ்வு முழுவதும் எடுத்துட்டாங்க, என்னிடத்துல இருந்து எல்லாம் பறி போயிருச்சு பிரதர். நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன் பிரதர். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க நான் இழந்தவைகள் ஏராளமா இருக்கிற போது, சத்துரு என்னிடத்துல எடுத்துக்கொண்டவைகள் ஏராளமா இருக்கிற போது நீங்க அதெல்லாம் ரொம்ப சுலபமா மறந்துருங்கன்னு சொல்றீங்களே பிரதர். எத்தனை பேருக்குள்ள அப்படி எண்ணங்கள் இருக்கிறது இல்ல பிரதர்? என்னை விட பலவான்கள், பலத்தவர்கள், எண்ணிக்கையிலே அதிகமானவர்கள் என்னை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க பிரதர். அவர்களுக்கு முன்னாடி நிற்கிறவருக்கு எனக்கு எந்த திராணியும் கிடையாது பிரதர். எத்தனை பேருடைய இருதயம் அப்படி இருக்கு பிரதர்? நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கை இன்னும் வந்து டிஃபென்சிவ், அதாவது என்னை தற்காத்து கொள்ளுகிற நிலைமையில தான். அவங்க என்னை அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பலன் இல்லை. என்னை வந்து எனக்கு அந்த வழி தாங்காம நான் பாதிக்கப்படாம இருக்கிற, இன்னும் வந்து என்னை தற்காத்து கொண்டு ஓடுகிற, அவங்களுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழவே அப்படி சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன். நான் அஃபென்சிவ் பொசிஷன்ல இல்ல, நான் டிஃபென்சிவ் பொசிஷன்ல இருக்கிறேன்.
நான் திருப்பி தாக்குகிற அதிகாரத்திலையும் வல்லமையிலையும் இல்லை பிரதர். அப்படிப்பட்ட பலம் எனக்கு இல்லை. நான் இன்னும் என்னைய தற்காத்து கொள்ள எனக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துடாம அவங்க அவ்வளவு எனக்கு விரோதமா காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரதர். நான் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து எப்படி நம்மளை ஒவ்வொரு நாளும் தப்புவித்துக் கொள்ளலாம்? அதிகாரிகள் எனக்கு விரோதமா, ஊழியத்துல எனக்கு விரோதமா, அல்லது என்னுடைய சூழ்நிலைகள், உறவுகள் எனக்கு விரோதமா எவ்வளவு காரியங்களை செய்யறாங்க தெரியுமா? அதுல இருந்து என்னை தற்காத்து கொள்ளுகிறதற்காகத்தான் நான் போராட வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் எப்படி நீங்க இலகுவா மறக்க சொல்றீங்க? நல்லா கவனிங்க. இதே சூழ்நிலையில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கடந்து போன ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதற்கு அவர் என்னவெல்லாம் செய்தார், அந்த மனுஷன் அந்த சூழ்நிலையின் மத்தியில இருந்து அவன் வெளியே வர்றதுக்கு அவன் என்னவெல்லாம் செய்தான், அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17 25 வரைக்கும். நல்ல கவனிங்க. இப்பதான் தாவீது ராஜ்யபாரத்திற்கு வந்திருக்கிறான். ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனேயே யுத்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜாவா இப்பதான் என்னவே ஏத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதிக்கு, கோத்திரம் பெருசா இருந்தாலும் ஒரு சின்ன பகுதிக்கு அவர் யூதா அப்படிங்கிற பகுதிக்கு அவர் என்னவாக இருந்தார், எப்ரோன்ல ராஜாவாக இருந்தார். ஆனால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முழு தேசத்துக்கும் இப்பொழுதுதான் அவர் என்னவாக மாறி இருக்கிறார், ராஜாவா மாறி இருக்கிறார். ஆனா ராஜாவா மாறின உடனேயே யுத்தம். சொல்லுங்க, ராஜாவா மாறின உடனேயே யுத்தம். நிறைய நேரங்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா, உங்க லைஃப்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, சில நல்ல காரியங்களை நீங்க செய்வீங்க, அது வரைக்கும் எதுவுமே நடந்திருக்காது. சில தொழில் துவங்கலாம், அல்லது ஒரு ஊழியத்துல ஒரு இடத்துல ஊழியத்தை துவங்கலாம், அல்லது ஏதோ உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம், அல்லது ஏதோ ஒரு காரியம், அல்லது ஒரு படிப்பு, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க அப்பதான் துவங்குவீங்க. துவங்குற வரைக்கும் எதுவுமே நடந்திருக்காது. ஆனா துவங்குன உடனேயே மகா எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அது சாத்தான்ட்ட இருந்தாலும் சரி, மனுஷன்ட்ட இருந்தாலும், எந்த ரூபத்துல ஏதோ நீங்க விரும்பாத காரியங்களா நடக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கீங்களா? நீங்க அப்பதான் ஒரு தொழில் துவங்குவீங்க, அன்னைக்குன்னு சொல்லி உங்க வீட்டுல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு காரியம், ஒரு விரும்பத்தகாத ஒரு ஏதோ ஒண்ணு. நம்ம ஊர்ல அதை என்ன சொல்லுவாங்கன்னா, எது சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க உடனே. நேரம் சரியில்லை, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, சகுனம் சரியில்லை. சொல்லுங்க, என்ன சரியில்லை, சகுனம் சரியில்லை அப்படிம்பாங்க. பாத்திருக்கீங்களா? என்ன எல்லாமே எதிரா நடக்குது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பேச்சை, திருமண பேச்சை இப்பதான் எடுத்திருக்கிறோம், பார்த்தா எல்லாம் நெகட்டிவா நடக்குது. அல்லது இப்பதான் தொழிலை துவங்கி இருக்கிறோம், ஆனா நெகட்டிவா எல்லாம் என்ன செய்யுது, நடக்கு. உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி பாக்குற காரியம்ல எதிரான, தவறான, விரும்பத்தகாத காரியங்கள் உங்க முன்னாடி நடக்கும். பாத்திருக்கீங்களா? இதேதான் தாவீதுக்கு. நல்லா கவனிங்க. உலகத்தார் அப்படிலாம் நடக்கும்போது, நடந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, உடனே அந்த காரியத்தை அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஏதாவது நடந்துச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நீங்க ஏதாவது துவக்கும் போது ஏதாவது நடந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல சகுனமே. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்துரு நீங்க உன்னை துவக்கும் போதே எதிர்க்கிறான்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு என்னவாக இருக்க போகிறது, சம்பூர்ணமா இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிறைய நேரங்களில் நீங்க என்ன நினைக்கிறீங்களா, ஆண்டவரே என்ன எதை தொட்டாலும் வாய்க்க மாட்டேங்குது, எதிரா இருக்குன்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நீங்க உன்னை தொடும்போது ஒரு காரியம் எதிரா அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறீங்க, கர்த்தர் மெய்யாகவே உங்க பட்சத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த காரியத்தினுடைய முடிவை அவர் சக்சஸா முடிய பண்ண போகிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நிறைய காரியங்கள் பாத்தீங்கன்னா, மோசே அப்பதான் பிறந்திருக்கிறார் இல்ல. மோசே பிறக்கும் போது அங்க என்ன உத்தரவு தெரியுமா, ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் எந்த நதியில போட்டுறணும், நைல் நதியில இருக்கிற முதலைகளுக்கு இரையாக போட்டுறணும். இப்பதான குழந்தை பிறந்திருக்கு. இதே உலகத்தாரா இருந்தா என்னன்னா, இந்த குழந்தை பிறந்ததே நமக்கு நேரம் என்ன இல்ல, சரியில்லை இல்ல, என்னென்னவோ சொல்லுவாங்க இல்ல. ஆனா உண்மை அது அல்ல. சத்துருவுக்கு தெரியும், இவனுடைய துவக்கம் என்பது சாதாரணமானதல்ல. இவனை வச்சு கர்த்தர் 30 லட்சம் ஜனங்களை விடுதலை பண்ணிடுவார் இல்ல. அந்த குழந்தைய வச்சு, மோசேங்கிற அந்த ஒருத்தனை வச்சு எத்தனை லட்சம் பேரை விடுதலை ஆக்கிடுவார் அவரு? 30 லட்சம் பேரை விடுதலை ஆக்கிடுவார்.
நம்ம நினைக்கிறோம் அதான் அந்த துவக்கமே பிரச்சனையா வருது அப்படின்னாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, சரி கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நினைச்சிருக்கலாம் தொழில் உங்களுக்கு துவக்கும் போதே சரியில்லை, இப்பதான் துவக்கினே அதுக்குள்ள லாக்டவுன் வந்துருச்சு. இல்ல அது நெகட்டிவான காரியம் இல்ல பிரதர். நான் சொல்றேன் உங்களுடைய தொழிலுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உலகத்தாருக்கு நேரிடுகிறது போல உங்களுக்கு என்ன செய்ய போறது இல்லை, நேரிட போவது கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார்ல, பிறந்த உடனே என்ன உத்தரவு தெரியுமா? 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ணிருங்க தெரியும். அவனுக்கு சத்துருக்கு தெரியும். ஏன்? அப்பதான் துவக்கிறார் வாழ்க்கையை, இயேசுவின் வாழ்க்கையை அப்பதான் துவங்குது பூமியில. இல்ல சரீர பிரகாரமா வாழ்க்கை அப்பதான் துவங்குது. துவங்கினவனே எதிர்க்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த துவக்கம் சாதாரணமானதல்ல. மோசையாவது 30 லட்சம் பேரை தான் விடுதலை ஆக்கினான். ஆனா இந்த இயேசு என்கிற குழந்தை முழு உலகத்தையுமே விடுதலை ஆக்கினான். ஹல்லேலூயா. அவன் ஏன் விதையிலேயே நசுக்க பாக்குறான்? ஆரம்பத்திலேயே ஏன் எதிர்க்கிறான்? தாவீது இப்பதான் பதவி ஏற்றிருக்கிறான். எப்ரோன்ல இருக்கும்போது கூட ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. ஆனா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவான உடனே பெலிஸ்தியர்கள் வருகிறாங்க, உடனே யுத்தம் வருகிறது. அப்ப காரணம் என்னன்னா அவனுக்கு தெரியும் இந்த தாவீது சாதாரணமான ஆள் அல்ல, இவனை கொண்டு கர்த்தர் ஒரு மாபெரும் ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இவனை கொண்டு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளணும். நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை துவக்கும் போது, அல்லது ஒரு தொழில ஒரு வேலையை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் துவக்குகிற போது, உங்க பிள்ளைகளுக்கு திருமண பேச்சை எடுக்கிற போது, படிப்பு காரியத்தை எதுவா இருக்கட்டும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் துவக்குகிற போது அங்க எதிர்ப்பு வருகிறது என்றால் நீங்கள் உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறான்னு அர்த்தம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, நிச்சயமா சொல்றேன், அவர் செய்ய நினைத்தது தடைபட போறது கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் உங்களுக்கு உண்மைதானா? மோசையை கொல்ல பார்த்தான், இயேசுவை கொல்ல பார்த்தான், தாவீது ராஜாவான உடனே யுத்தம் வந்துச்சு. இவ்வளவு நடந்தாலும் அந்த நபரை கொண்டு இல்லையா, பிதா மோசையை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ அதை செய்து முடித்தார். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிதா இயேசுவை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது விருது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நெகட்டிவான காரியங்கள் எதிர்மறையா இருந்ததெல்லாம் இருதயத்துல கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. தூக்கி தூர போட்டு ஏறி மிதிச்சு என்ன செஞ்சுட்டே இருங்க, நடந்து போயிட்டே இருங்க. கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக மாற பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசம், நேற்று சொன்ன இஸ்ரவேல் தேசம் 1948 சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திரம் அடைஞ்ச மறுநாள் யுத்தம். உங்களுக்கு சுதந்திரம் பெற்ற எத்தனாவது நாள் யுத்தம்? மறுநாள் யுத்தம். ஏன்? எந்த தேசத்துக்காக அப்படியா இருந்துச்சு? சுதந்திரம் அடைஞ்ச மறுநாளே யுத்தம். அந்த நாட்டின் மேல எல்லா அரபு நாடுகளும் படையெடுத்து வருகிறது. எப்படி இருக்கும் சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஏன்னா சத்துருவுக்கு தெரியும் இந்த நாடு ஒரு நாடு அல்ல, இந்த ஒரு தேசம் சுதந்திரம் அடைஞ்சா இது உலகத்தையே ஆளும். இந்த ஆபிரகாமின் சந்ததி எதையே ஆளும்? உலகத்தையே ஆளும். அதனாலதான் அந்த எதிர்ப்பு. நான் கேட்கிறேன், அன்னைக்கு யுத்தம் வந்தாங்க, அதுக்காக இஸ்ரேல் தேசம் அழிஞ்சா போச்சு? நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் நீங்க ஏதாவது கையிட்டு ஒரு காரியத்தை செய்யறப்ப ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சுன்னா உடனே சோர்ந்து போயிடாதீங்க. உலகம் என்ன சொல்லலாம், சகுனம் சரியில்லைன்னு. நீங்க சொல்லுங்க, இதுதான் எனக்கு நல்ல சகுனமே. ஹல்லேலூயா. எனக்கு இந்த நேரம் தான் என்ன நேரமே, நல்ல நேரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன், மோசே பிள்ளைகளை எல்லாம் நதியில தூக்கி போட்டுருங்கிற உத்தரவு வரும்போது பிறந்தான் பாருங்க, அதுதான் அவனுக்கு நல்ல நேரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சூழ்நிலைகளை பார்த்து அதை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வராதீங்க, தூக்கி தூரத்துல போட்டுருங்க. இந்த மாலை வரைக்கும் என்னெல்லாம் நெகட்டிவா இருந்துச்சோ, எதெல்லாம் எதிர்மறையா நீங்க விரும்பத்தகாத காரியமா இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சிருங்க. கர்த்தர் மேலானவைகளை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப தாவீது இப்பதான் ராஜாவா இருக்கிறார் இல்ல, இப்பதான் என்ன ஆகியிருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். ராஜாவான உடனே என்ன வந்துருச்சு? யுத்தம் வந்துருச்சு. சரி, வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க.
தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கில் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பெராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தது, அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செய்கிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். சரி, நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? இதனுடைய அந்த பின்னணியை, இந்த சம்பவம் நடக்கிற சூழ்நிலையை நான் முதல்ல உங்களுக்கு விவரித்து காட்டுகிறேன். தாவீது பெத்லஹேம்ல பிறந்த ஒரு மனுஷன் இல்ல? அவன் வளர்றான், ஆடு மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம். மற்ற சகோதரர்கள் எல்லோரும் படையில, அதாவது சேனையில, ராஜாவுடைய சேனையில வேலை செய்கிறார்கள். ஆனா இவனுக்கு மாத்திரம் அந்த ஆடு மேய்க்கிற வேலை தான் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். குறிப்பிட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவனை ராஜாவாக செலக்ட் பண்றார். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல, எடுக்க வேண்டாம், 16வது அதிகாரத்துல கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு சாமுவேல் அவர் பாட்டுக்கு ராமாவுக்கு போயிட்டார். ஜனங்கள் எல்லாரும் அவங்க வேலையை செய்யறதுக்கு போயிட்டாங்க. ராஜாவை ஆக்கிட்டார். சரி, ராஜாவை ஆக்கிட்டா எல்லாம் சரியாயிரும், அபிஷேகம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவுமே நடக்கல. ராஜாவா ஆகுறதுக்கான எதுவுமே அங்க நடக்கல. சில நேரங்கள்ல எப்போதுமே நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, தெய்வம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தையோ, ஒரு ஊழிய அபிஷேகத்தையோ, வார்த்தையை பிரசங்கிக்கிற ஏதோ ஒரு அபிஷேகம், ஏதோ ஒரு அபிஷேகத்தையோ உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, உடனடியா அது நிறைவேறுவதற்கான எந்த சாத்திய சூழ்நிலையும் அங்க என்ன செய்யாது, இருக்காது. அதான் உண்மை. ராஜாவா அபிஷேகம் பண்றார் சாமுவேல். அபிஷேகம் பண்ணா என்ன நடக்கணும், உடனே ராஜா வரணும்ல. ஒண்ணுமே நடக்கல. அங்க ராஜா போயிட்டு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஜனங்கள் தங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. எதுவுமே நடக்கல. இவன் திரும்ப ஆடு மேய்க்கு போயிட்டான். அவ்வளவுதான். அவனுக்கு எப்படி இருக்கும், ஆண்டவரே எதுக்குத்தான் இந்த அபிஷேகம் இல்ல, அப்படிதானே தோணி இருக்கும். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து எதுக்கு, இத்தனை காலம் சும்மா இருக்கிறதுக்கா? இந்த வார்த்தையை கொடுத்து எதுக்கு? அல்ல நீங்க அழைச்சிங்கல்ல, ஊழியத்துக்கு அழைச்சிங்கல்ல, அழைச்சு இத்தனை காலம் நான் சும்மா இருக்கேன், எதுக்கு இந்த அபிஷேகம்? சொன்னீங்கல்ல, இப்படிப்பட்ட ஊழியர் நான் உன்னை மாத்துவேன், அல்லது இப்படிப்பட்ட வரங்களை, கிருபா வரங்களை உனக்கு தருவேன், அல்லது இப்படிப்பட்ட தாளந்துகள் உனக்கு வரும், அல்லது இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உனக்கு ஒரு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீங்களே, கொடுத்து என்ன பண்ண? எதுவுமே நடக்கலையே. அப்படிதான் இருக்கும் சூழ்நிலை. இப்ப தாவீதுக்கு அதேதான் அட்மாஸ்பியர். அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க அவரோட்டு பேசாம ராமாவுக்கு போயிட்டாரு. அவரு ஜனங்கள் எல்லாம் அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. இவன் திரும்ப எங்கதான் போக வேண்டியிருக்கு, ஆடு மேய்க்க போயிட்டான் திருப்பி. அடுத்த அதிகாரத்துல ஒரு யுத்தம் வருகிறது. பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறான். சரி, ஜெயிச்ச உடனேயாவது எல்லாம் நடந்துருவான்னு பார்த்தா, ஜெயிச்ச உடனே பிரச்சனை இன்னும் அதிகமாயிருச்சு. இப்ப ஜனங்கள் எல்லாம் தாவீதை குறித்து சில வார்த்தைகளை புகழ்ந்து பேசின உடனே சவுல் தாவீதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், பகைக்க ஆரம்பிச்சிட்டான். தாவீது திரும்பவும் பயந்து போய் ஆடுகளை மேய்க்க போறான். சவுல் மேல ஒரு பொல்லாத ஆவி இறங்கி வருகிறது.
உடனே சவுல் கேட்கிறான், எனக்கு கீத வாத்தியங்களை சுரமண்டலத்தை வாசிக்கிற யாராவது இருப்பானா, கூட்டிட்டு வாங்கன்னா தாவீதே கூட்டிட்டு வர்றாங்க. தாவீது அவனுக்கு ஆயுததாரியானான். சொல்லுங்க, தாவீது அவனுக்கு என்ன ஆனானா? ஆயுததாரினா என்னன்னா, பட்டயத்தை, ராஜா அவர் பட்டயத்தை தூக்கிட்டு போக மாட்டார், வெயிட்டா இருக்கும் இல்லையா, அதனால பட்டயத்தை தூக்கிட்டு போறதுக்குன்னே ஒருத்தன் பின்னாடியே வருவான். அதுதான் தாவீது. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயிச்சிருக்கான், ராஜாங்கிற அபிஷேகம் வந்துட்டு அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயிச்சிருக்கிறான். அவன் பட்டயத்தை எடுத்து அவனை கொண்டு போட்டு இருக்கிறான். அவனுடைய பட்டயமும் இப்ப தாவீதுட்ட தான் இருக்கு. ஆனா இவனுக்கு என்ன வேலை வருதுன்னா, ராஜாவுடைய பட்டயத்தை தூக்கிட்டு பின்னாடியே போகணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாவீதே ஒரு மகா பராக்கிரமசாலி. அவன் பட்டயத்தை அப்படி கையில பிடிச்சான்னா, ஒரு கையில கேடகத்தையும் ஒரு கையில அப்படி பட்டயத்தையும் பிடிச்சாருன்னு சொன்னா, அவனுக்கு முன்னாடி பெரிய சேனையே நின்னாலும் தாவீது என்ன செய்ய மாட்டாரா? பயப்பட மாட்டார், உள்ள பாஞ்சிடுவார். யாருமே தாவீதை மறிச்சு நிக்க முடியாதான். ஒரு கையில கேடகமும் இன்னொரு கையில பட்டயத்தையும் பிடிச்சா படையே நின்னாலும் பயப்பட மாட்டானா மனுஷன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், சேனையே நின்னால், பெரிய படையே நின்னாலும் பயப்பட மாட்டான். யாரும் தாவீதை மறிச்சு என்ன செய்ய முடியாது, நிக்கும். அப்படிப்பட்ட யுத்த வீரன். ஆனா அவன் சவுலுக்கு எதை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு? ஆயுதங்களை தூக்கிட்டு பின்னாடியே போ. அவர் கேட்டா கொடுக்கணும், இல்லைன்னா வாங்கி வச்சுக்கணும். எப்படி இருக்கும் பாருங்க. சரி, சவுல் தான் கொஞ்ச நாள் வச்சிருந்தான். சரி, அவன் அப்படியாவது அதே சூழ்நிலையாவது இருந்துச்சுன்னா இல்ல, திரும்பவும் அவன் ஆடு வைக்க போக வேண்டிய சூழல். ராஜா திருப்பி அவனை கொலை செய்ய தேடுகிறான். தேசங்கள் முழுவதும் சுற்றி திரிகிறான், பல தேசங்களுக்கு ஓடுறான். அந்த நாட்டில் இருக்கிற பல எல்லா ஜனங்களும், பெரும்பகுதி ஜனங்கள், எல்லா ஜனங்களும் சொல்றதை விட பெரும்பகுதி ஜனங்கள் தாவீதை பிடிச்சு கொடுத்துடணும், கொல்றதுக்கு சவுல்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிடணும் எல்லாரும் தேடுறான். சரி, இஸ்ரவேல் நாட்டுல தான் இப்படி தேடுறாங்க, நம்ம நாட்டுல தான் இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தா சீரிய தேசம், அமலேக்கிய தேசம், மோவாபிய, எல்லா தேசங்களும் அவனை கொலை செய்ய தேடுது. எல்லா தேசங்களும். ஒரு கட்டத்துல சவுல் மரிக்கிறான். மரிச்ச உடனே, மரிக்கிற தருணத்துல இவன் யூதாவுக்கு ராஜாவாக்கப்படுகிறான். முதல்ல யூதாங்கிற கோத்திரத்துக்கு இவன் ராஜாவாக்கப்படுகிறான். சரி, ராஜாவாக்கிட்டாங்க, இனிமே நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்பயும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. எந்த விதமான ஒரு பிரேக் த்ரூவும் கிடையாது வாழ்க்கையில. சரி, இப்ப சவுல் மரிச்சிட்டாரு. மரிச்ச உடனே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தாவீதுட்ட வந்து இப்பதான் சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ராஜாவாக்கணும். எத்தனை வருஷம் கழிச்சு? 13 வருஷம் கழிச்சு. 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது தன்னுடைய அந்த உச்ச கிரியைகளை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. இப்ப தாவீதுட்ட எல்லாரும் வந்து சொல்றாங்க, நீங்க தான் ராஜாவா இருக்கணும்னு சொல்லி. சரி, ராஜாவா ஆக்கணும், ராஜா ஆக்கிட்டாங்க. ராஜா ஆக்கின உடனேயே யுத்தம் வந்துருச்சு. எப்படி இஸ்ரவேல் சுதந்திரம் அடைஞ்ச உடனே யுத்தமோ, அதே போல ராஜாவான உடனே என்ன வந்துருச்சு? யுத்தம் வந்துருச்சு. யுத்தத்துல கர்த்தர்ட்ட போய் கேட்கிறான், ஒளிஞ்சுட்டான். ஆக்சுவலா இவன் போய் என்ன செஞ்சுட்டான்? ஒளிஞ்சுட்டான். அந்த 17 வருஷம் அப்படிதானே சொல்லுது. வாசிங்க, 2 சாமுவேல் 5:17 வாசிங்க. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். அது அதுல்லாம் குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. சரி, அரணிப்பான இடம்னே வச்சுக்கிறோம். ஸ்காலர் சொல்றது அதுல்லாம் குகையில போய் என்ன பண்ணிட்டாரா? ஒழுங்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா ஒரு குகையில போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒளிஞ்சிருக்காரு. எப்படி இருக்கு அவனுடைய மனநிலையை பாருங்க, அவனுடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. 18 வாசிங்க. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல வந்து அவங்க பரவி இருக்கிறாங்க. தாவீது போய் ஒளித்து கொள்ள வேண்டிய சூழல். அல்ல, கவனிங்க. இப்ப தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிறவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள்ல பெரும்பகுதியினர் ராட்சதர்கள். அவர்கள் பெலிஸ்தியர்கள்ல பெரும்பகுதியினர் ராட்சதர்கள். அவங்க வந்து பாளையம் இறங்கி இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க, அந்த பள்ளத்தாக்கே ரெப்பாயும் பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க. ரெப்பாயும் பள்ளத்தாக்கே ராட்சதருடைய பள்ளத்தாக்குன்னு தான் அதுக்கு பேரு. அந்த பள்ளத்தாக்குக்கு என்னன்னு பேரு? ராட்சதருடைய பள்ளத்தாக்கு. நீங்க எருசலேம் போனீங்கன்னா, எருசலேம்ல இருந்து கொஞ்சம் தூரம் வெளியில வந்தீங்கன்னா இன்னும் பள்ளத்தாக்குக்கு அடுத்து இருக்கிறது இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. அதுக்கு பேரே ராட்சதருடைய பள்ளத்தாக்கு. யோசுவா புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க.
அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில், அந்த பள்ளத்தாக்குக்கு பேரே என்ன பள்ளத்தாக்கு? ராட்சதருடைய பள்ளத்தாக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜாவா இருக்கிறார், உடனடியே யுத்தம் வந்துருச்சு. யுத்தம் பண்ண வந்திருக்கிற தேசம் சாதாரண தேசம். இவர் இப்பதான் ராஜ்யம்னு ஒன்னையே கட்டமைச்சிருக்கிறார் இல்ல. சவுல் காலத்துல கூட அப்படிலாம் பெருசா ராஜ்யம்னு ஒண்ணு என்ன செய்யப்படல, கட்டமைக்கப்படல. ஒரு அரசாங்க அமைப்புகள்லாம் அந்த காலங்கள்ல இல்ல. சவுளுடைய காலங்கள்ல அவர் அதெல்லாம் செய்யல. தாவீது வந்துதான் எருசலேமை பிடிச்சு ராஜ்யம்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ளேயே இப்பதான் வந்திருக்கிறார். ஆனா இவரை எதிர்க்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜ்யம். பெலிஸ்தியர்கள் பல நூற்றாண்டுகளாக ஒரு ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. இவர் இப்பதான் ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இவருக்கு எதிராக வருகிறவர்கள் பல நூற்றாண்டுகளாய் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர்கள். அவ்வளவு அனுபவப்பட்டிருக்கீங்களா? நான் இப்பதான் தொழில் செய்யறேன், இப்பதான் ஊழியத்துக்கு வர்றேன், அல்லது இப்பதான் ஒரு காரியத்தை துவங்குறேன் பிரதர். ஆனா என்னை எதிர்க்கிறவர்கள் நேற்று இன்னைக்கு வந்தவங்க அல்ல, பல ஆண்டுகளாக இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க என்னை எதிர்க்கிறாங்க பிரதர். எனக்கு சவாலாக எழும்புகிறவர்கள் பல வருஷங்கள் இதுலயே இருந்து கரகண்டவங்க பிரதர். ஆனா அவர்கள் அதுதான் சூழ்நிலை. தாவீதுடைய சூழ்நிலை தான். இவன் ராஜ்யத்தை இப்பதான் கட்டமைச்சிருக்கிறான். ஆனா பெலிஸ்தியர்கள் நூற்றாண்டுகளாக ராஜ்யபாரம் பண்ணுகிறவர்கள். அதுவும் சாதாரண ஆட்கள் இல்ல பாருங்க. அத்தனை பேரும் ராட்சதர்கள். அத்தனை பேரும் யாரு? இவன் 5 அடி இருக்கிறான் அப்படின்னா அவன் சாதாரணமாவே 13 அடி இருக்கிறவன், 11 அடியில இருந்து 13 அடி இருக்கிறவன் ஒவ்வொரு ராட்சதனும். எப்படி இருக்கும் சூழ்நிலை? அந்த பள்ளத்தாக்கை யாருடைய பள்ளத்தாக்கு? இவனுக்கு அந்த பள்ளத்தாக்கு வேணா புதுசு. ஆனா அவர்களுக்கு அந்த யுத்த களமே பழகின யுத்த களம். அவங்க அதே ஏரியால இருந்து பழகி யுத்தம் பண்ணி அதுலயே வாழ்ந்த ஒரு இடம். அந்த இடம் ராட்சதருடைய பள்ளத்தாக்கு அது. அதனாலதான் இவன் போய் அவங்களை எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா போய் என்ன பண்ணிட்டானா, ஒளிஞ்சுக்கிட்டான் இல்ல. எண்ணிக்கையில அவங்க மிகப்பெரிய திரளா பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நமக்கு விரோதமா ஒரு சிலர் எழும்ப மாட்டாங்க பாத்தீங்களா. எழும்புனா எல்லாரும் என்ன செய்வாங்க, சேர்ந்து எழும்புவாங்க பாத்தீங்களா. நமக்கே பிரமிப்பா இருக்கும். இவ்வளவு பேரா நமக்கு சத்துருக்கள் இருக்காங்க, இவ்வளவு பேரா நமக்கு எதிர் செய்கிறவர்கள் இருக்காங்க. ஆபீஸ்ல ஒரு ஆள் 2 ஆள் உங்களை எதிர்க்காது, அத்தனை பேரும் எதிர்ப்பான், அத்தனை பேரும் மறப்பான். அதான் பிரச்சனையே. யாரோ ஒருத்தர் எதிர்த்தா பிரச்சனை இல்ல, அந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் உங்களை எதிர்ப்பான். அதான் சிச்சுவேஷன். மிக பெரிய எண்ணிக்கையில இப்ப தாவீதுக்கு விரோதமா வந்திருக்கிற அத்தனை பேரும் ராட்சதர்கள் இல்ல. அவங்க ரெப்பாயும் பள்ளத்தாக்கு சாதாரணம் இல்ல. அது கோதுமை விளைகிற இடம், நிறைய கோதுமை விளைகிற இடம். ஏசாயா புஸ்தகம் 17:5 நினைக்கிறேன், வாசியம் பார்க்கலாம். ஒருவன் ஓங்கின பயிரை அரித்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும். ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே எதை சேர்க்கிறது போலவா? கதிர்களை சேர்க்கிறது போல இருக்கும். ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு கோதுமை விளைகிற இடம். இப்ப பெலிஸ்தியர்கள் ராட்சதர்கள் நேரம் எங்க இறங்கி இருக்காங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு எது விளைகிற இடத்துல வந்திருக்கிறாங்க, கோதுமை விளையிற இடத்துல. இப்ப நான் கேட்கிறேன், ராட்சதர்கள் எல்லா கோதுமையும் அழிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப அந்த வருஷம் இஸ்ரவேலர்களுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. எப்படி இருக்கும் தாவீதுக்கு? அவரே இப்பதான் ராஜாவா இருக்கிறாரு. ஜனங்களுக்கு எல்லாம் அவர் தான் என்ன கொடுத்து ஆகணும், ஆகாரம் சாப்பாடு கொடுத்து ஆகணும் இல்ல. எல்லாத்தையும் இப்ப அழிச்சுட்டான்னு வச்சுக்கிறீங்க. அந்த கோதுமைய, அந்த வளமைய நம்ம சொன்ன பிரகாரம் பிரதர், என்னிடத்துல இருந்து சத்துரு எடுத்தது சாதாரணம் இல்ல பிரதர், 1000-500 இல்ல, என்னிடத்துல இருந்து எல்லா வளமையும் எடுத்துட்டான் பிரதர். யோசிச்சு பாருங்க. அந்த பயிர்களை எல்லாம் அழிச்சுட்டா அந்த தேசம் முழுவதும் பஞ்சம். அப்ப அந்த வருஷம் ஜனங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? இதுதான் சூழ்நிலை. இப்ப தாவீது தாக்குகிற சூழ்நிலையில் இல்ல, அவர் தன்னை தற்காத்து கொள்ளுகிற சூழ்நிலையில் இருக்கிறார் இல்ல. அஃபென்சிவ்ல இல்ல. அவரு போய் எதிர்த்து போய் பெலிஸ்தீர்களை போராடிடலாம், ஜெயிச்சிடலாங்கிற மனப்பக்குவம் இல்ல. அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, தன்னை முதல்ல என்ன பண்ணிக்கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த சூழ்நிலையில போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை தாவீதுக்கு. அதுலாம் குகைன்னு சொல்லுவாங்க. நமக்கு அது ரெஃபரன்ஸ் இல்ல. ஆனா வேத பண்டிதர்கள் இந்த அரணிப்பான இடம் என்ன குகை, அதுலாம் குகையில போய் ஒளிச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அவர் ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சிருக்காருன்னு வச்சுக்கோமே.
இப்ப ஒளிஞ்சிருக்கும் போது தாவீதுக்கு என்ன நினைக்கும், இப்பதான் நம்ம ராஜாவானோம், இப்படி ஒளிஞ்சிருக்கமே, ஜனங்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க யோசிச்சுங்களா? நிறைய நேரங்கள்ல நமக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனையில போகும்போது, இல்ல என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்தா நான் என்ன கர்த்தரை தேடுகிறேன், ஆராதனைக்கு வர்றேன், சபைக்கு வர்றேன், இயேசுவை பற்றி நான் மற்றவங்களுக்கு சொல்றேன், ஊழியம்லாம் செய்யறேன், அப்படி இருக்கிறப்ப என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்தா என்னை பத்தி விடுங்க, கர்த்தரை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்போம் இல்ல, ஆண்டவரே, நிறைய நீங்க சில சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கறவங்களும் எப்படி கேட்போம், உங்களுக்கா இப்படி நடந்துச்சு அப்படிதான் கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்ப நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் நிறைய விசுவாசிகள் நான் பார்த்துருக்கேன், பிரதர் நான் எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர், ஆனா நான் சொந்தங்கள்லாம் இப்படி சபைக்கு போனீங்களே, இப்படி உங்க வாழ்க்கையில நடந்துருச்சு, இப்படி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது என்னால் அதை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, தாங்கி கொள்ள முடியல பிரதர். இப்ப தாவீதுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை, நம்ம கடந்து போற அது ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? இஸ்ரவேலுக்கே உன்னை ராஜாவாக்குவேன்னு கர்த்தர் சொல்லிதானே என்னை ராஜாவாக்குனார். ஆனா ராஜாவான உடனே சூழ்நிலை இங்க இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கு ஆண்டவரே, நான் போய் இப்ப நானே என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, ஒழித்து கொள்ள வேண்டி இருக்கு ஆண்டவரே. அப்ப என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அல்ல கர்த்தரை பற்றி ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், புறஜாதிகள் என்ன நினைப்பார்கள், மற்றவங்க கர்த்தரை அறிஞ்சவங்களை விடுங்க, இஸ்ரவேலர்களை விடுங்க, புறஜாதி ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, நான் போய் இப்படி ஒளிஞ்சுக்கிறத கேள்விப்பட்டவங்க மற்றவங்க எல்லாம் என்ன ஆண்டவரை நினைப்பாங்க? எத்தனை நேரம் நம்ம நினைச்சிருப்போம் இல்ல? என்னுடைய வளமையெல்லாம் இப்படி ரெப்பாயும் பள்ளத்தாக்குல பெலிஸ்தர்கள் எடுக்கிறாங்களே, எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கானே, அவனை போய் என்னால எதிர்க்க முடியல ஆண்டவரே, அத்தனை பேரும் ராட்சகர்களாய் நிக்கிறாங்க, எண்ணிக்கையில பலத்தவர்களா இருக்கிறாங்க, பெரிய அனுபவசாலிகளாக இருக்கிறாங்க, கரகண்ட மனுஷன், இதே ஃபீல்டுல ஊறி போன ஆட்களா இருக்கிறாங்க, என்னால அவங்களோட என்ன செய்ய முடியல, போட்டி போட முடியல, போர் செய்ய முடியல, நான் என்ன செய்யட்டும்? இதுதான் தாவீதுடைய சூழ்நிலை. சரியா? வாசிங்க 18ல வாசிங்க. பெலிஸ்தரோ ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, கர்த்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பராசிமுக்கு அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் தெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். இதுதான் பிரச்சனை. இங்க முதல்ல யுத்தம் வருது, யுத்தம் வந்தோன்னா ஒளிஞ்சுக்கிட்டான், கர்த்தர்ட்ட கேட்கிறான், நான் போகவா ஆண்டவரே, யுத்தத்துக்கு போகவா, அவங்களை என் கையில ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னா போன்னு சொல்லிட்டார். இவனும் போய் யுத்தத்துல எல்லாம் வெற்றி சிறந்து ரொம்ப சந்தோஷம், இவருக்கெல்லாம் பேர் வச்சுட்டு வரான் அந்த இடத்துக்கு, பாகால் பிராசிம், கானானியர் பாஷையில சொல்றான், பாகால் பிராசிம், எல்லா புறஜாதிகள்கிட்டையும் சொல்றான், இங்க பாரு என் தேவன் எப்படி சத்துருக்களை உடைஞ்சு போக பண்ணிருக்காரு பத்தியா, இந்த இடத்துக்கு இனிமே பேரு பாகால் பராசிம் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா சொல்லிட்டு வந்துட்டான். சாட்சிலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. சாட்சி சொல்லிட்டு திருப்பி வர்றான், வந்ததுக்குள்ள திரும்ப யுத்தத்துக்கு வந்துட்டான். நிறைய நேரங்களை பார்த்திருக்கீங்களா, நீங்க சர்ச்சுக்கு ஒரு சாட்சி சொல்லிட்டு போவீங்க, ஆனா அங்க போனா உங்க வீட்டுல போனா பிரச்சனை என்ன செய்யும், தலை கரெக்டா சொல்றீங்க, தலை தூக்கி நிக்கீங்க, பார்த்திருக்கீங்களா? அதேதான் இங்க. என்ன ஆண்டவரை இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், என் சத்துருக்களை எப்படி பண்ண போயிடுவாரு, எப்படி பண்ணிட்டாரு ஆண்டவரு, தண்ணீரை ஊத்துனா தண்ணீர் ஒரே இடத்துல நிக்காது இல்லையா, ஊத்துனா என்ன செய்யும், நாலா பக்கம் என்ன செய்யும், சதறி ஓடும்ல, அது மாதிரி ஓடிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு வர்றேன், திரும்ப எல்லாரும் கூடி நிக்கிறான். எப்படி இருக்கும் சூழ்நிலை? இதுதான் சூழ்நிலை. இவ்வளவையும் கடந்து வந்திருக்கிறான். தாய் தகப்பன் அவனை வெறுத்தாங்க இல்ல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா for my father and my mother have forsaken me, கைவிட்டாலும் இல்ல கைவிட்டார்கள். சகோதரர்கள் வேற்று மனுஷனா பார்த்தாங்க, அந்நியனா பார்த்தாங்க. ராஜாவை அபிஷேகம் பண்ணி எதுவும் நடக்கல, கோலியாத்த கொன்று எதுவும் நடக்கல. சரி ஆயுததாரியாக இருந்தா ஏதாவது நடந்துருமா, அப்பயும் நடக்கல. ராஜாவுக்கு மருமகனானா அப்பயும் எதுவும் நடக்கல.
சரி தேசம் தேசமா ஓடுகிறான், கொலை செய்ய தேடுகிறாங்க. சரி யூதாவுக்கு ராஜாவாயிட்டா ஏதாவது நடக்குமானா அப்பயும் பெருசா எதுவும் நடக்கல. சரி இப்ப இஸ்ரவேலுக்காவது ராஜாவாயிட்டோம், இனிமே பிரச்சனை இருக்காதுன்னு பார்த்தா உடனடியா யுத்தம் வந்துருச்சு. சரி யுத்தத்திலேயாவது ஜெயிச்சிட்டோம், அப்படியே இனிமே ஜனங்கள்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க, இனிமே பெரிய வெற்றி தான் அப்படின்னு நினைச்சா சாட்சி சொல்லிட்டு வெளியே வர்றதுக்குள்ள திரும்ப கூடி வந்து நிற்கான். ஏன் இந்த ஒரு மிக பெரிதான ஒரு பிரேக் த்ரூ, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபூர்வமான ஒரு கிரியை, அல்லது திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, இதுல இருந்து ஒரு நிரந்தரமான வெற்றி, இது ஒரு சமாதானம் உள்ள ஜீவியம், சுகமான ஒரு வாழ்வு, அதுக்குள்ள நான் உள்ள பிரவேசிக்கணும். இனிமே தொடர்ந்து இப்படி எனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்க கூடாது. ஒரு சின்ன வெற்றி வருகிறது போல தெரியுது, நான் சாட்சி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நிக்குது. ஒரு சின்ன காரியத்துல ஜெயம் வருகிறது போல தெரிகிறது, நான் சாட்சி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த காரியம் வந்து நிற்கிறது. இப்ப இதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகி எனக்கு ஒரு மிக பெரிதான சமாதானகரமான, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானம் உண்டா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானம் உண்டா, அந்த மிகுந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. அப்ப அதுக்கு நான் என்ன செய்கிறது? அப்பதான் கர்த்தர் தாவீதுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க 2 சாமுவேல் 5:22 இருந்து வாசிங்க. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தது, அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செய்கிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன ஆண்டவரே, இப்பதான் சாட்சி சொல்லி முடிக்கிறேன், ஆனா நான் சாட்சி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் என்ன செஞ்சுட்டான், திரும்ப வந்து நிக்கிறான். இந்த பிரச்சனைகள் நிரந்தரமா எனக்கு சால்வ் ஆகணும் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க செய்திராத ஒரு மிராக்கிளை பண்ணணும், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடந்திராத காரியங்களை நீங்க செய்யணும், இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத வகையிலான காரியங்களை நடத்தணும், ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார். இப்ப அவன் நேர ரப்பாயும் பள்ளத்தாக்கே வந்து நிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றார், தாவீது நீ என்ன செய்யறன்னா, நீ நேரா இப்ப பெலிஸ்தியர்கள் மேல படையெடுத்து போகாம முசுக்கட்டை செடிகள்னு சொல்லுவாங்க. அது வந்து செடின்னு போட்டுக்க, ஆக்சுவலா அது ஒரு மரம். இந்த மல்பரி ட்ரீ, ஆங்கிலத்துல மல்பரின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டுப்புழு எல்லாம் இருக்குல்ல, அந்த பட்டுப்புழுக்கு அந்த மல்பரி இலைகளை தான் என்ன செய்வாங்க, உணவா போடுவாங்க. ஒரு 15 அடியில இருந்து ஒரு 30 அடி உயரம் வளரும். சரியா, அந்த மரம் பார்க்கறதுக்கு 15ல இருந்து ஒரு 30 அடி உயரம் வளரும். நல்ல பெரிய இலைகளா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த அரச மரம்லாம் சொல்றோம் இல்லையா, அது போல நல்ல பெரிய இலைகள் இருக்கும். மரம் முழுவதும் நிறைய முட்கள் இருக்கும். பூக்கள்லாம் நல்ல, அது பூவே பச்சை கலர்ல தான் இருக்கும். திராட்சை பழம் மாதிரி பழங்கள் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல விருட்சமா இருக்கும். அதை முசுக்கட்டை மரங்கள்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல மல்பரின்னு சொல்லுவாங்க. எபிரேயத்துல பாக்கா சொல்லுங்க, எபிரேயத்துல பாக்கா மரம் சொல்லுங்க. எபிரேயத்துல என்ன மரம்? நீ கர்நாடக பாஷை பைபிள் எல்லாம், கன்னட வேதகம்லாம் பார்த்தீங்கன்னா அதுல பாக்கா மரம்னு அதுக்கு பேரு. சரியா, பாக்கா மரம். பாக்கா அப்படின்னா பாக்கா மரம், அதுக்கு அந்த மரத்துக்கு பேரு. நான் பாக்கான்னு யூஸ் பண்றேனே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த முசுக்கட்டை மரம் இருக்குல்ல, அந்த பாக்கா மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த முள்ளுலாம் அந்த இலைய வந்து அப்படி கிழிக்கும். இலை, அந்த முள் மரம் ஆடுகிற போது அந்த முள்ளு குத்தி குத்தி இலையெல்லாம் என்ன செய்யும்னா அப்படி கிழியும், அதெல்லாம் புரோக்கன் ஆகும். இலை கிழியும் போது இலையில இருந்து சுத்தமான திரவம், பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த திரவம் வர்றது பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும், நல்ல பியூரா இருக்கும், கலரா இல்லாம பியூரா இருக்கும். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அத இந்த ஒயிட் பர்ஜென்ட் சாப்னு சொல்லுவாங்க, அவ்வளவு நல்ல தெளிவான திரவம் வடியும். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம கண்ணீர் வடிஞ்சா எப்படி துளி துளியா வடியும், அதை போலவே தெரியும். அதுக்கு அதை போலவே இந்த விருட்சம் வந்து கண்ணீர் வடிக்கிறது போலவே இருக்கும். இப்ப அதனாலதான் அந்த விருட்சத்துக்கு கண்ணீரின் விருட்சம்னே பேரு. பாக்கா மரம்னா அழுகையின் மரம்னு அர்த்தம். அழுகையின் பள்ளத்தாக்குன்னு சொல்றோம் இல்லையா, என்ன பள்ளத்தாக்கு?
அழுகையின் பள்ளத்தாக்குன்னு. அழுகையின் பள்ளத்தாக்கு முழுவதும் இந்த பாக்கா மரங்கள் தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு அழுகையின் பள்ளத்தாக்குனே பேரு. இந்த 23வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். LXSCலையும் தமிழ்ல முதல்ல வாசிங்க, பிறகு LXSCல வாசிங்க பார்க்கலாம். 23 வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தது, அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. இந்த முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரேன்னு இருக்கு இல்லையா, நீங்க அதை LXSCன்னு சொல்லுவாங்க ஒரு பைபிள், செப்துவஜின்ட். அதாவது இயேசுவின் நாட்களுக்கு முன்னாடியே, இயேசு பூமியில பிறந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. சரியா? ஆன்சியன்ட் டிரான்ஸ்லேஷன் அது. அந்த பைபிளை நீங்க அதை வாசிங்கன்னா அதை வாசிங்க பார்க்கலாம். 23வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். And David inquired of the Lord. தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறான். And the Lord said, தேவன் அவருக்கு பதில் சொல்லுகிறார், Thou shalt not go up to meet them. இங்க இருந்து நீ நேரா போய் அவர்களை சந்திக்காத. Turn from them. அவர்களிடத்திலிருந்து விலகி. And thou shalt meet them near the place of weeping. அந்த place of weeping அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரத்துக்கு பேரு அழுகையின் மரம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், நல்லா கவனிங்க. நான் சுருக்கமா புரியும்படியா சொல்றேன். தாவீது அழுகையின் மரத்துக்கு கீழே இருக்கிறான், அழுகையின் விருட்சத்துக்கு கீழே இருக்கிறான். பெலிஸ்தியர்கள் அவனுக்கு எதிராக படையெடுத்து இருக்கிறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், நீ நேரா இங்க இருந்து போகாத, நீ நேரா என்ன செய்யற, முதல்ல இந்த அழுகையின் ஸ்தலம் இருக்குல்ல, இந்த பிளேஸ் ஆஃப் வீப்பிங் இருக்குல்ல, நீ நின்றுட்டு இருக்க பாரு. ஏன்னா மரத்துல இருந்து கண்ணீர் துளி துளியா என்ன பண்ணிட்டு இருக்கு, விழுந்துட்டு இருக்கு. மரம் அழுகுதோ இல்லையே, இங்க உள்ளூர தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன ஆண்டவரை இப்பதான் சாட்சி சொன்னேன், இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன், இதுவரைக்கும் பிரச்சனை என்னவே செய்ய மாட்டேங்குது, என் வாழ்க்கையில முடியவே மாட்டேங்குது ஆண்டவரை. உள்ளூர மனம் கதறுது, மனம் அழுது கொண்டே இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் நடக்காதா? பெலிஸ்தியர்களை நான் எத்தனை காலம் தான் இவர்களோடு போராடுவது, எத்தனை காலம் தான் இந்த சத்துருக்கள், இப்பதான் துரத்தி விட்டேன், திரும்ப வந்து நிக்கிறான். எத்தனை காலம் தான் இந்த பிரச்சனைகளோடு நான் போராடி கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை இருக்காதா? உள்ளுக்குள்ள அழுது கொண்டே இருக்கிறான். பிளேஸ் ஆஃப் வீப்பிங்ல நிக்கிறான், அழுகையின் ஸ்தலத்தின் மத்தியில அழுகையின் விருட்சங்களுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் அவன் இடத்துல ஒரு காரியம் சொல்றார், தாவீது நீ என்ன செய்யறன்னா, நீ இங்க இருந்து நேரா போய் அவன் மேல படையெடுக்காத, நீ என்ன செய்யற, அவனை சுத்திட்டு பெலிஸ்தியர்கள் இருக்கான்ல, பெலிஸ்தியருக்கு பின்னாடி போய் நில்லு. இல்ல ஆண்டவரே, எனக்கு முன்னாடி தானே பெலிஸ்தியர்கள் இருக்காங்க. இல்ல நீ இங்க இருந்து போனா நீ நிச்சயமா தோத்துருவ. நீ இங்க இருந்து பெலிஸ்தியர்கள், இப்ப நான் சொல்றேன், நான் இருக்கிற இடம் பாக்கா மரம்னு வச்சுக்கிறோம், அழுகையின் மரம் அப்படியே தண்ணி தண்ணியா விழுந்துட்டே இருக்கு, இல்ல சொட்டு சொட்டா விழுந்துட்டே இருக்கு. இப்ப நான் பாக்கா மரத்துக்கு கீழே இருக்கிறேன், நீங்க இருக்கிற இடம் பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடம்னு வச்சுக்குவோமே. இப்ப கர்த்தர் சொல்ற, நீ இங்க இருந்து அவர்களை சுற்றி கொண்டு பெலிஸ்தியருக்கு பின்னாடி போய் நில்லு. நீ பின்னாடி நின்று இந்த அழுகையின் விருட்சத்தை பாரு. அல்ல யோசிச்சு பாருங்க, நீ பின்னாடி போய் நின்று இந்த அழுகையின் விருட்சத்தை பாரு. இந்த விருட்சத்தின் மேல நடந்து வருகிற சத்தம் கேட்கும். அல்ல கவனிங்க, விருட்சத்தின் மேல நடந்து வருகிற என்ன கேட்குமா, சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட பின்னாடி நீ படையெடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்ல ஆண்டவர் நான் இங்க தானே இருக்கிறேன், இங்க இருந்து போறேன். இல்ல நீ முதல்ல இந்த அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, இதை விட்டு நீ வெளியில போ. முதல்ல இந்த புலம்பிட்டே இருக்கிற, இல்ல அழுதுட்டே இருக்கு, இந்த ஸ்தலத்தை விட்டு நீ வெளியே போய் எதிர போய் நில்லு, பெலிஸ்தியருக்கு பின்னாடி போய் நில்லு. நீ யுத்தம் பண்ண வேணாம், நீ போய் பின்னாடி போய் நின்று அழுகையின் விருட்சத்துல நடந்து வருகிற சத்தம் கேட்கும்ல, அப்ப நீ வந்தா போதும், நீ பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டார். தாவீது இந்த அழுகையின் ஸ்தலத்தை விட்டு எல்லாம் கிளம்பி அப்படியே சுற்றி போய் பெலிஸ்தியருக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இவன் அழுகையின் ஸ்தலத்துக்கு கீழே நிக்கிற வரைக்கும் கர்த்தர் அங்க இறங்கி வரவே இல்லைங்க. இவன் அழுகையின் ஸ்தலத்தை விட்டு போய் அழுகையின் ஸ்தலத்துக்கு எதிராக நின்னா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அழுகையின் ஸ்தலத்துக்கு எதிர போய் நிக்கிறான், அவனுக்கு முன்னாடி பெலிஸ்தியர்கள் நிக்கிறாங்க. அவன் 6 அடி உயரம், பெலிஸ்தியர்கள் 13 அடி உயரம். இந்த மரம் அழுகையின் விருட்சம் எத்தனை அடி உயரத்துல இருக்கு, 30 அடி உயரத்துல இருக்கு. இவன் அங்க இருந்து பாக்குறான், இவனுக்கு முன்னாடி பெலிஸ்தியர்கள் நின்றுட்டு இருக்காங்க, அதுக்கு மேல என்ன விருட்சங்கள் இருக்கிறது, அந்த அழுகையின் விருட்சங்கள் இருக்கிறது. இவன் நின்று பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த விருட்சங்களின் மேல கர்த்தர்
கர்த்தரே இறங்கி நடந்து வர ஆரம்பித்தாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் போது, நீங்க உங்களுடைய அழுகை ஸ்தலத்தை விட்டு வெளியே வாங்க. எந்த பிரச்சனை உங்களை அளவைக்கிறதோ அதன் மேல கர்த்தரே இறங்கி நடந்து வர ஆரம்பிப்பார். உங்க கடன் உங்களை அழுக வச்சுச்சுன்னா அந்த கடன் மேல கர்த்தரே இறங்கி நடந்து வர ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க வியாதி உங்களை அழுக வச்சுச்சுன்னா அந்த வியாதியின் மேல கர்த்தரே இறங்கி வந்து நடந்து வர ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப கர்த்தர் இறங்கி வந்து அந்த பெராசி மலையில, அந்த பாகால் பெராசி மலையில இதுவரைக்கும் அப்படி சம்பவமே இங்க நடந்தது கிடையாதுங்க. கர்த்தரே இறங்கி வந்தாராம். கர்த்தரே இறங்கி வந்தார் இல்ல, அவரே நடந்து வந்தார். அந்த இறைச்சல், அந்த இடத்துல இருக்கிற எபிரேய வார்த்தை, அதே வார்த்தை வேற எங்க இருக்கு அப்படின்னு வாசிச்சீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 68:7 வாசிங்க பார்க்கலாம். தேவனே, தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில், அந்த நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். நல்ல கவனிங்க பிரதர். இதே வார்த்தை தான் அங்கேயும். சில பைபிள் எல்லாம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்கன்னா, நடந்து வருகிற சத்தம்னு போட்டிருப்பாங்க, அது போட்டுக்க மாட்டாங்க. சில டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, கர்த்தருடைய சேனையே இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அந்த சத்தத்தை நீ கேட்ப. ரதங்களும் குதிரைகளும் எப்படி சீரிய படைகள் கேட்டுச்சு இல்ல? சீரிய படைகளுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? ரதங்களின் சத்தம், குதிரைகளின் சத்தம் கேட்டுச்சுல்ல? அதை போல அந்த பாக்கா மரங்களின் மேல ரதங்கள் ஓடுகிற சத்தமும் அந்த குதிரைகள் ஓடுகிற சத்தமும் அந்த இறைச்சல் சத்தம், அதான் கர்த்தர் நடந்து வருகிற சத்தம். அந்த நடந்து வருகிற சத்தத்தை நீ கேட்ப. அதை எப்ப கேட்பன்னா, நீ பாக்கா மரத்தின் கீழே இருக்கிறப்ப இல்ல, அழுகையின் ஸ்தலத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப இல்ல. நீங்க எப்ப அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே எதிரா போய் நிக்கிறீங்களோ அப்பதான் கர்த்தர் உங்களுடைய அழுகையின் ஸ்தலத்தின் மேல இறங்கி வர ஆரம்பிப்பான். அதனாலதான் இந்த 2 நாளும் திரும்ப சொல்றேன், உங்களுடைய எல்லா துக்கமான காரியங்களையும் தூக்கி வெளியே வச்சிருங்க. அழுகையை விட்டு முதல்ல வெளியே வாங்க. நீங்க வெளியே வந்தாதான் அபூர்வமானவைகளை பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார் இல்லையா? எஸ்ஐயா 28:21 கர்த்தர் தம்முடைய கிரியையாகிய அபூர்வமான வேலையை செய்யணும்னா, அபூர்வமான கிரியை நடப்பிக்கணும்னா, பெராசி மலையில் அவர் இறங்கி வந்து நடப்பிச்சார் பாருங்க. அதுக்கப்புறம் தாவீதுக்கு எதிராக யாருமே வரல. தேசங்கள் எல்லாம் தாவீதுக்கு பயப்பட ஆரம்பித்ததாம் இல்ல? அதுல ஒன்று இதே சம்பவம் நாளாகம புஸ்தகத்தில் சொல்லப்படும் போது அதுல சொல்லப்படுகிற வார்த்தை, தாவீதுக்கு தேசங்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்ததாம். 1 நாளாகமம் 14:17 வாசிங்க பார்க்கலாம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளின் மேலேயும் வரப்பண்ணினாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், இந்த அபூர்வமான காரியங்கள்லாம் நடக்கணும்னா, உங்க கீர்த்தி சகல தேசங்களிலும் பரவணும்னா, உங்க ஊழியம் சகல தேசங்களிலும் பரவணும்னா, உங்க பிள்ளைங்க எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதமா மாறணும்னா, உங்க குடும்பம் இந்த உலகத்துக்கே ஒரு பிளஸ்டு ஃபேமிலியா மாறணும்னா, முதல்ல நீங்க அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வரணும். நீங்க அழுகையின் ஸ்தலத்துக்கு கீழேயே இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். நல்ல கவனிங்க. அதுக்காக உங்களை விட்டுலாம் விலக போறது இல்ல. கர்த்தர் தாவீதோட தான் இருந்தார். அத்தனை வருஷமும் தாவீதோட தான் இருந்தார். தாவீதுக்கு வாக்குத்தத்தங்கள் இருந்தது, வார்த்தை இருந்தது, அபிஷேகம் இருந்தது, எல்லாமும் இருந்தது. ஆனா அத்தனை ஆண்டுகால தாவீதுக்காக கர்த்தர் அப்படி யுத்தத்தில் அவரே இறங்கி வரல. ஏன் இறங்கி வரல? காரணம் அழுகையின் ஸ்தலத்தில் இருக்கிறதான்.
நீங்க அழுகிற வரைக்கும் காரியம் நடக்காது பிரதர். நீங்க முதல்ல அந்த அழுகையை விட்டு வெளியே வாங்க பிரதர். அந்த அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வாங்க சிஸ்டர். கடந்த காலங்களை எல்லாம் நினைச்சு 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 பூர்வமானவைகளை யோசித்து அதையே சிந்தித்து கொண்டே இருந்து இப்படி நடந்துருச்சு. நான் சொல்றேன், நடந்தவைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் அபூர்வமானவைகளை நடப்பிக்க முடியாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குறதுக்காக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு பயப்படுகிற பயம் சகல ஜாதிகளின் மேலையும் வரப்படினாராம். பிரதர், நான் பல விஷயங்களுக்கு பயந்து 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 அழுகிறேன் பிரதர். நான் சொல்றேன், இந்த நாளோடு உங்களுடைய பள்ளத்தாக்க விட்டு வெளியே வந்துருங்க. அழுகையின் பள்ளத்தாக்க விட்டு வெளியே வந்துருங்க. உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்க களிப்பான நீரூற்றுகளாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க தான் அந்த டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். நான் கேட்கிறேன், அழுகையின் பள்ள அந்த மரத்துக்கு கீழே தானே இருந்தான். அப்பவே தாவீது இங்க இருந்தே போ அப்படின்னு சொல்றா அந்த கர்த்தர் சொல்லிருக்கலாமா இல்லையா? அழுகையின் விருட்சத்துல இருந்தே நீ போப்பா, எப்படி அழுது கொண்டே போப்பா, இது வரைக்கும் நடந்த மாதிரி நான் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படியே தர்றேன் சொல்லிருக்கலாமா இல்லையா? கர்த்தர் சொல்லல. இல்ல, உனக்கு அபூர்வமான விஷயம் நடக்கணும்னா கிருபையா வண்டி ஓடலாம் பிரதர். உங்களுக்கு சின்ன சின்ன மிராக்கிள் நடக்கலாம். சின்ன கர்த்தர் தம்முடைய தயவுள்ள இரக்கத்தினால உங்களுக்கு சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒண்டர்ஃபுல் திங்ஸ் இருக்குல்ல, அபூர்வமான காரியங்கள் இருக்குல்ல, மிரள வைக்கிற சகல ஜாதிகளையும் திரும்பி பார்க்க வைக்கிற அந்த அற்புதங்கள் இருக்குல்ல, அது வரணும்னு சொன்னா நீங்க உங்க கடந்த காலத்தை விட்டு வெளியே வரணும். கடந்த கால நிகழ்வுகள்ல இருந்து வெளியே வரணும். அழுகையின் விருட்சத்தை விட்டு வெளியே வரணும். the place of weeping விட்டு நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். நீங்க வெளியே வராம கர்த்தர் இறங்கி வர போறது இல்லை. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனிமே எதை குறிச்சு நான் கவலைப்பட போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இனிமே கடந்த காலங்களில் நடந்ததை குறிச்சு நான் அழுக போறதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் கடந்த காலங்களில் இழந்தவைகளை குறிச்சு நான் அழுக போறதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? 10 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இந்த புலம்பலை நீ என் வாழ்க்கையில் இருக்க போறதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தருக்கு பின்னாடி நான் தைரியமாய் கடந்து போக போறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க பிரதர். உங்க அழுகையின் ஸ்தலத்தை விட்டு, அழுகையின் பள்ளத்தாக்க விட்டு வெளியே வாங்க. கர்த்தரே உங்களை எந்த பிரச்சனையெல்லாம் அழ வச்சோ அதன் மேல அவரே இறங்கி வந்து நடந்து வர ஆரம்பிப்பார். அவர் சேனையா இறங்கி வருவார். எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. தாவீது இருக்கிறான், தாவீதுக்கு முன்னாடி பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க, 13 உயரத்துல இருக்கிறாங்க இல்ல, அவ்வளோ உயரமா இருக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழுகையின் விருட்சம் இருக்கு இல்ல, அதை பாக்குறப்ப இவனுக்கு என்னெல்லாம், ஆண்டவரே இந்த பெலிஸ்தியர்களுடைய பிரச்சனை என்னைக்குதான் ஆண்டவர முடியும்? பெலிஸ்தியர்கள் இதுக்கப்புறம் அவன் ரொம்ப நாட்கள் பெலிஸ்தியர்கள் அவன் பக்கமே வரல. ஏன்னா இப்ப யுத்தம் இப்ப யுத்தத்தை தாவீதுக்கும் பெலிஸ்தியருக்கும் இல்ல, இந்த பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்யறதுக்கு யாரே இறங்கி வந்திருக்கிறது? கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் இறங்கி வந்த சத்தத்தை கேட்டு பெலிஸ்தியர்கள் சிதறி ஓடுறாங்க. இப்ப யுத்தம் நடக்கல, சண்டை நடக்கல, சத்தம் கேட்ட உடனே பெலிஸ்தியர்கள் சிதறி ஓடுறாங்க. தாவீது அவர்களை கடைசி வரைக்கும் துரத்தி கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். அவங்க எல்லா வரைக்கும் விரட்டி முறியடிச்சான். அவ்வளவுதான் நடந்துச்சு. அதேதான் யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தரே இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவரே இறங்கி வந்து உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்ப தெரியுமா? நீங்க எந்த ஸ்தலத்துக்கு கீழே இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் அநேக நேரங்கள்ல, ஆண்டவரே நான் அழுது ஜெபிக்கிறேன், நீங்க ஏதாவது செஞ்சு என் அழுகை நிறுத்துங்க. அவர் என்ன செய்வார் தெரியுமா? நீ முதல்ல எதை நிறுத்து? அழுகிறத நிறுத்து இல்ல, முதல்ல நீ அழுகையை நிறுத்து, நான் எதை நடப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அண்ணால குறித்து அப்படிதானே சொல்லப்படுது. அவ போய் ஒரு தடவை தான் அழுதா, ஆனா அழுதுட்டு அதுக்கு பிறகு என்னவாக இருக்கலையா? இப்ப எது நின்று ஆகணும்? கர்த்தர் செய்யணும்னா எது நின்று ஆகணும்? அழுக நின்று ஆகணும். அண்ணால் ஒரு தடவை தாங்க அழுதா, ஆனா அண்ணால் பேர சொல்லி நம்ம 1000 தடவை அழுகிறோம் பாருங்க இல்ல. உங்களுடைய துக்கமான வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க சிஸ்டர். அதான் விசுவாச ஜீவியம் என்பது. எத்தனை காலம் நடந்தவைகளை யோசிச்சு அழுவீங்க? எத்தனை காலம் அழுகையின் ஸ்தலத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்க போறீங்க? நிறைய பேருக்கு இந்த அழுகையில வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய சுகமா போச்சு. எப்படி பிரதர் இருக்கீங்க? எப்படி சிஸ்டர்? அப்படியே இருக்கேன் பிரதர். எத்தனை காலம் இந்த புலம்பல் பேச்சு இருக்கும்? உங்களுடைய புலம்பலை எல்லாம் அவர் ஆனந்த கழிப்பால் மாற்ற வல்லமை உள்ளவர் சிஸ்டர்.
உங்களுடைய எல்லா அழுகையும் அவர் வெற்றி களிப்பாய் மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பிரச்சனையை பார்த்து பார்த்து அதையே நினைச்சு நினைச்சு அழுவது போதும். இனிமே நீங்க பிரச்சனையை பார்த்து பயப்பட தேவையில்லை. சகல ஜாதிகளை உங்களை பார்த்து பயப்பட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய இது இன்னைக்கு இல்ல, இதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஏதாவது சில தோல்விகள் இருந்தா கூட அதை பார்த்து நீங்க என்னவே செய்யக்கூடாது, அழவே கூடாது, சட்டையே பண்ணாதீங்க. எதை குறித்தும் என்னவே செய்யக்கூடாது, கலங்கவே கூடாது. சிங்கத்தின் நடைய நடந்து போங்க. நிச்சயமாய் உங்களை ஜெயம் காண பண்ண தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த முதல் யுத்தம் இருக்குல்ல, தாவீது கேட்டான், போய் ஒளிஞ்சிட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே நான் போட்டுமா, நான் போய் யுத்தம் செய்யட்டுமா? போய் யுத்தம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். உடனே போய் யுத்தம் பண்ணா ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். ஆனா ரெண்டாவது யுத்தத்துல நான் போட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் போவேனா, நீ முதல்ல எந்த இடத்தை விட்டு கிளம்பு, அழுகையின் ஸ்தலத்தை விட்டு என்ன செய்ய, நீ முதல்ல கிளம்பு, நீ யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, யாரே யுத்தம் பண்றது, கர்த்தரை. இதுதாங்க பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். பழைய ஏற்பாட்டுல எல்லாவற்றையும் நாமே செய்யணும், ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாவற்றையும் கர்த்தரே நமக்காக இறங்கி வந்து செய்கிறவராக இருக்கிறார். நாம அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியை நடத்தி கொண்டு போனா போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் சத்துருக்களை துரத்தி விடுவார், நீங்க பின்னாடி போய் துரத்தி கடைசி வரைக்கும் விட்டா போதும். சாத்தான் அவர் துரத்திடுவாரு, நீங்க அவன் மேல வெற்றி அடைந்து கொண்டே இருந்தா போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம்ன்றது. பழைய ஏற்பாட்டுல நாம தான் கண்ணீர் வடிச்சு எல்லாத்தையும் செய்யணும். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. சிலுவையில் அவர் நமக்காக வெற்றி சிறந்தார் பாருங்க. அந்த வெற்றியை சொல்லி 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 சாத்தானை ஜெயித்து வாழுகிற வாழ்க்கை தான் புதிய ஏற்பாட்டினுடைய லைஃப். அதுதான் புது உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை. நம்ம அநேக நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நாமே எல்லாவற்றையும் செய்கிறது போல எடுத்துக்கொண்டு இன்னும் நாமளே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், கண்ணீர் வடிக்கலாம், கண்ணீர் வடிக்கிற வரைக்கும் சின்ன சின்ன மிராக்கள் நடக்கலாம். ஆனா அபூர்வமானவைகளை பார்க்க முடியாது. அபூர்வமானவைகளை பார்க்கணும்னா எதை விட்டணும்? பூர்வமானவைகளை விட்டு விட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய அதாவது கர்த்தர் அபூர்வமானதை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்குன்னா, இனிமே அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில தலதூக்கவே செய்யாது. அந்த வியாதி அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்னவே செய்யாது, வரவே செய்யாது. இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த மனுஷன் உங்களுடைய ஊழியத்தின் பக்கமே என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். உங்க தரிசனத்தில் அவன் ஒரு நாள் கூட இடையூறு என்ன செய்ய போறது கிடையாது, நிக்கவே வரவே போறது கிடையாது. அதுக்கு பேர் தான் அபூர்வமானது செய்கிறது. ஒண்ணுதான், ஒரு தீர்மானம் எடுங்க. அது கஷ்டமோ, அது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, ஆனா அழுகிறத விட்டுருங்க. துக்கமான காரியங்களை நினைச்சு 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 துக்கப்பட்டு அந்த புலம்பல்களை எல்லாம் நீங்க விட்டுருங்க. இந்த வருஷம் கர்த்தர் நிச்சயமா அவர் வாக்கு பண்ணினபடியே நம்முடைய சபையாருக்கு அபூர்வமான காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் செய்த அபூர்வமான கிரியைகளை நீங்க பேச போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனி வருகிற நாட்கள்ல அபூர்வமான சாட்சிகளை நீங்க உங்க காதால கேட்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆனா இனி வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் உங்களை அபூர்வமானவைகளை காண பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி அபூர்வமானவைகளை நீங்க பார்த்து உங்களை சாட்சிகள் சொல்ல வைத்து அதை காதால கேட்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அழுகையின் பள்ளத்தாக்க விட்டு அழுகையின் ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்துருங்க. அழுகையின் ஸ்தலத்தை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வந்துருங்க. உங்க பிள்ளைங்களை குறித்து அழுதுருக்கலாம், உங்க உறவுகளை குறித்து அழுதுருக்கலாம், தொழிலை குறித்து, லாஸ குறித்து, கடனை குறித்து, வியாதியை குறித்து, பிரச்சனையை குறித்து, வேலை இல்லாத குறித்து, லாக்டவுன், கொரோனா, எதுவா இருக்கட்டும், எல்லா அழுகையை விட்டு வெளியே வந்துருங்க. கம்ப்ளீட்டா வெளியே வந்துருங்க. இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களை அபூர்வமானவர்களை காண பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். மலை போல பிரச்சனைகள் உங்கள் முன்னால நிற்கலாம். அன்றைக்கு பெலிஸ்தியர்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மலை போல வேறு என்ன நிற்கிறதோ
கர்த்தர் அதெல்லாம் ஒட்டணிந்து போக பண்ணும்படியாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் சிதறுண்டு ஓடி போவார்கள் என்று சொன்ன வண்ணமாய் அன்றைக்கு தாவீதுக்கு முன்பாக அந்த பெலிஸ்தியரின் ராணுவம் சிதறுண்டு போயிற்று. உங்களுக்கு எதிராய் சத்துருவானவன் உருவாக்கி கொண்டு வருகிற இந்த ஆயுதங்களும் இந்த படையும் இந்த முயற்சிகளும் அப்படித்தான் முறிந்தோடுவார்கள், சிதறி போவார்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. Praise the Lord, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்முடைய எங்களுக்கு முன்பாய் ஆண்டவரே நீர் புறப்பட்டு செல்லுகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆமென். பராக்கிரமசாலியாய் ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக கர்த்தர் நீர் புறப்பட்டிருக்கிறபடியால் பெலிஸ்தியரை முறியடிக்க, சத்துருவின் சகல கிரியைகளை நிர்மூலமாக்க, எங்களுக்கு யுத்தம் செய்ய ஆமென் நீர் எங்களுக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் படியாய் ஆண்டவரே அந்த அழுகையின் ஸ்தலத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்து ஆண்டவரே வெளியேற பண்ணுவீராக. ஆமென். அந்த இடத்திலேயே நின்று கொண்டு ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிறாமல் புதிய காரியத்தை பார்க்க, கர்த்தர் செய்கிற புதிய கிரியைகளை பார்க்க உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்துவீராக. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆனந்த களிப்படைய செய்தருளும் ஆண்டவரே. வசனத்தை பேசின உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதித்தருளும். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.